அவர் விமானத்தின் வெளிப்புற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு அழகிய பெண் வெளியில் பறக்கும் காட்சியை கண்டார். அந்த காட்சி தன் கண்களின் மாயை என நினைத்ததும் மீண்டும் நோக்கினார். உண்மையிலேயே அந்த பெண் அங்கு இருந்தார். அந்த பெண் அவருக்கு கை அசைத்து குறியிட்டார். அதனால் அவர் வியக்குதற்கு தவறவில்லை. மறுபுறம் திரும்பிவிட்டார். ஆனால் அவருக்குள் நிலவிய ஆர்வம் அவரை மீண்டும் வெளியே பார்க்க தூண்டிவிட்டது. ஆயினும் அந்த பெண் காணாமல் போய்விட்டார். அதை கண்டு வியக்கும் அவர் ஜன்னலை அணுகி உற்று பார்க்கையில் திடீரென அந்த பெண் மீண்டும் தோன்றினார். பயமுறுத்தப்பட்டு மயக்கமடைந்து விழுந்தார். நடுங்கி கும்பிட ஆரம்பித்தார். மற்ற பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர் ஒரு பயங்கர கனவை கண்டதாக எண்ணினர். உதவி பெண் ஓடி வந்து அவரிடம் என்ன கவலை என கேட்டாள். ஆனால் அவர் மிகவும் பதறியிருந்தார். கழிவறைக்கு ஓடிச் சென்று கண்ணாடியில் அந்த பயங்கரமான முகத்தை கண்டார். அம்மாவை பார்த்து அலறிக்கொண்டே கழிவறையிலிருந்து நகர்ந்தார். உதவி பெண் அவரை தேற்ற சென்றாள். ஆனால் அவரின் உடல் வலியால் பிடிபிடித்தது. அப்போது ஒரு காவல் அதிகாரி ஜாக் அவரிடம் வந்து அவரை அடக்கினார். ஜாக் அவரை அமைதியடைய மருந்து கொடுத்தார். மற்ற பயணிகளை ஆற்றுகையில் இருந்து தப்பிக்கச் செய்தார். உதவி பெண் விமானம் ஒரு சூறாவளி மண்டலத்தில் சிக்கிக் கொண்டுள்ளதாக மற்றும் இப்படிப்பட்ட உணர்வு பரவலானது என்ற செய்தியை பயணிகளுக்கு ஆற்றி